ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் இஸ் லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு தவா ஒன்று சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்னென்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் நான் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகம், 2 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5-6 வந்துட்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், பட்டை வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு சோம்பு, சீரகம், மிளகு மட்டும் போட்டுக்கலாம் எண்ணெயில். இது நல்லா பொரிஞ்சதும் நான் பட்டை கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் பொரிப்பட்டதும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 2 கொத்து வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கிலோவுக்கு கம்மியாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்க லைட்டாக வந்து கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வேணாலும் இது கூட வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. மசாலா தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து எடுத்துக்கலாம். கரம் மசாலா வந்துட்டு கடைசியில் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து ஒரு தடவை வதக்கிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறுனதும் நம்ம வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பேஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம குழம்பு தாளிச்சு விட ஆரம்பிச்சோன்னா ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து வெங்காயம் வந்துட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை வந்துட்டு ஒரு 2 கொத்து, ஒரு வரமிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நான் வந்து மட்டன் வந்துட்டு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கேங்க. மட்டன் சேர்த்து நல்லா கலர் மாற அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. நான் வந்து 3/4 கிலோ மட்டனுக்கு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து வைக்கிற குழம்பை பொறுத்து நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். மட்டன் வந்து நல்லா கலர் மாறுறது நம்ம அரைச்சி வச்சுக்கொள்ள பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு இதை வந்து கலந்து விட்டுக்கணுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பேஸ்ட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுங்க. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் அதை பொறுத்து போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டலாம். கொதி வரட்டும். இந்த மாதிரி நம்ம கொதி வர ஆரம்பிக்கும் போதே நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. வேணும்னா போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து வாட்டரியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு 15 விசில் விடணும், அடி பிடிச்சிடக்கூடாதுல. அதனால் கொஞ்சம் வந்து வாட்டரியாக தான் இருக்குது. விசில் விட்டு வரும்போது சரியாக போயிடும். நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கரம் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் நான் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டேங்க. இப்போ நான் வந்து இதை மூடி வச்சிட போகிறேன். ஒரு 15லேருந்து ஒரு 17 விசில் வரைக்கும் நான் மட்டனுக்கு விடுவேன். நீங்கள் எவ்வளோ விடுவீங்களோ அதை பொறுத்து விட்டுக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சவுண்டு வந்து நல்லா அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய்லாம் நல்லா மேலே மிதங்கி வந்துடுச்சு. வாசம் சூப்பராக இருக்குங்க. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் எல்லாம் நல்லா வத்திடுச்சு. கிட்டத்தட்ட 20 விசில் காட்டவே நான் விட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.